ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. கொஸ்டின் நம்பர் 6 பார்க்குறோம் சிம்பிளிஃபிகேஷனில். ஸோ கொஸ்டினில் நமக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 57 மைனஸ் நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் மேக்ஸிமம் ப்ராக்கெட்டை விட்டு வெளியில் எடுக்கணும். அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்புங்க. ஸோ 42 மைனஸ் இந்த 37 இதில் இருக்க மைனஸை நம்ம உள்ள இன்சைட் வந்து பெருக்கிடலாம். ஸோ உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் 20 அப்படிங்கிறது வெளியில் வரும்போது -20 ஆயிரும். மைனஸ் எக்ஸுங்கிறது ப்ளஸ் எக்ஸ் ஆயிரும். ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் இது ப்ராக்கெட் வந்து உங்களுக்கு அந்த ப்ராக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ப்ராக்கெட் மட்டும்தான் இருக்குது. ஈக்குவல் டு 176 டிவைடட் பை 8/2ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 176 டிவைடட் பை 8 டிவைடட் பை 2 அப்படிங்கிறது 4. ஸோ நம்ம டேரெக்டாக அதை அடிச்சு கொடுக்கலாம். இது 1 டைம். இதை அடிச்சு கொடுத்தோம் உங்களுக்கு அப்படின்னா 44 டைம்ஸ் வரும் 4 டேபிளில். அடுத்து பேலன்ஸ் இருக்கிறத நம்ம மறுபடியும் சேம் அதே ஸ்டெப் தான். அந்த மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்கிற அந்த மைனஸ் ப்ராக்கெட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொண்டு வரணும். ஸோ 42 இந்த உள்ளே இருக்கிறது கூட நம்ம இந்த மைனஸ் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான். ஸோ ப்ளஸ் 37ங்கிறது வெளியில் வரும்போது -37 ஆயிரும். ஸோ -37. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 20ங்கிறது ப்ளஸ் 20 ஆயிரும். இந்த ப்ளஸ் எக்ஸுங்கிறது மைனஸ் எக்ஸ் ஆயிரும். ஸோ இங்கே ஒரு ப்ராக்கெட் தான் இருக்குது. பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணோன்னா சேம் அதே மாதிரி தான் ஸ்டெப்பு. நம்ம உள்ளே இருக்கிற ப்ராக்கெட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணணும். ஸோ இப்போ பார்க்கும்போது உள்ளே இருக்கிறத நம்ம வந்து டேரெக்டாகவே இது பண்ணிடலாம், மைனஸ் பண்ணிடலாம். 42 மைனஸ் 32 ப்ளஸ் 20ங்கிறத நம்ம இதிலே சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 42 மைனஸ் 37 அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் 5 இருக்கும். ஸோ +5 ப்ளஸ் 5 இருக்கும். அது கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா 20 ஆட் பண்ணுறோம். ஸோ 25 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 25 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 44 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போ இது கூட நம்ம எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நம்ம இது வந்து உள்ளே வந்து நம்ம இந்த மைனஸை வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மைனஸ் உள்ளே மல்டிப்ளை ஆகும்போது இது ப்ளஸ் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 32 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 44 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 மைனஸ் 32. ஏன்னா இந்த சைடு வரும்போது உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன அப்படின்னா 12. இந்த 12 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சரில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது.